தொண்டை நாடுன்னு சொன்னாலே பல்லவராஜாக்களாலே பெருமை பெற்ற திருத்தலங்கள். பல்லவராஜான்னு சொன்னாலே அவனுக்கு முக்கியமான பட்டணமாக விளங்கிய காஞ்சிபுரம். தொண்ட நாட்டுக்கு தலைநகரம் காஞ்சிபுரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நகரேஷு காஞ்சி என்று பகவானே கொண்டாடுகிறான். சிறந்த நகரம் பெரிய காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம் என்று விரிந்து கிடக்கும் நரகரம், அதை கச்சி என்னும், அதில் இருக்கும் பெருமானை அத்தியூரான் என்னும் ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். ஆக இன்று தொடக்கமாக காஞ்சி மாநகரத்தை சுத்தி இருக்கும் சில திவ்யதேசங்களை சேவிக்க போகிறோம். அதில் முதலில் கச்சி வரதராஜ பெருமானை சேவித்துக் கொள்ளுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்களில் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்று வரிசையாக சொல்லுவது மரபு. கோவில்ங்கிறது ஸ்ரீரங்கத்தையும், திருமலை என்பது திருப்பதியையும், பெருமாள் கோவில் என்பது காஞ்சிபுரத்தையும் குறிக்கும். அதில் கச்சி வரதராஜ பெருமான் பேரருளாள பெருமானுடைய ஆஸ்தானம். ஹஸ்திகிரி என்ன இதற்கு பெயர். வேழமலைன்னு சொல்லுவார்கள். சிறு மலைக்கு மேலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் பாசுரம் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். எங்கள் பிரான், எங்கள் பிரானான தேவப்பெருமான் அனைவருக்கும் பிரான் சுவாமியாக இருக்கிறார். இவ்வெம்பெருமான் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ண அந்த யாக வேதிகைக்கு நடுவிலேயே உருவானவர், அக்னி குண்டத்துக்கு நடுவிலேயே எழும்பியவர். ஆகையால் தான் தன்னுடைய திருமுக மண்டலத்தில் அக்னியினாலே நெருப்புப்பட்ட தீ தழும்புகளோடைய இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார் தேவராஜ பெருமான். தாயாரோ பெருந்தேவி தாயார். மகாதேவி என்னவளுக்கு திருநாமம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். வரதராஜ பெருமானுக்கு வல்லபை பெருந்தேவி தாயார். அத்திகிரி, வேகவதி ஆறு. அந்த ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஆற்றுக்கு தள்ளி, இன்னைக்கு வேகவதி ஆறுங்கிறது தள்ளி உள்ளது, அனந்த சரஸ். காஞ்சிபுரத்தினுடைய புஷ்கரணிக்கு அனந்த சரஸ்னு திருநாமம். புண்ணியகோட்டி விமானம். அந்த விமானத்தின் சாயிலே தான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தின் ஒரு சிறு பகுதியாலே கண் தெரியாதவன் கண் பெறுகிறான், காது கேளாதவன் காது கேட்கப் பெறுகிறான், கால் முடியாதவன் எழுந்து ஓடுகிறான், வாய் பேசாதவன் பேசுகிறான். சரணம் என்கிற சொல்லே வரதராஜ பெருமான் கொடுத்த வரத்தாலே தான் தன்னுடைய வாயில் நம் வாயில் நிற்கிறது. அப்படிப்பட்ட தேவ பெருமாளை ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். திருமஞ்சனமே அழகு, புறப்பாடு அழகு, ஓரொரு உற்சவம் அழகு. அத்திகிரி எம்பெருமானை எப்போதும் சேவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு பொழுது முக்கியம் அல்லவா? அதுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் நாம் அனைவரும். அதனால அங்கிருந்து விடை பெற்று கொண்டு அஷ்டபுஜத்தெம்பெருமானை சேவிக்க போகிறோம். இவ்வெம்பெருமானுக்கு ஆதிகேசவ பெருமான் என்னும் கஜேந்திர வரதன் என்னும் திருநாமங்கள் உண்டு. ஆழ்வார் இவனை அட்டபயகரத்தான் பாடியிருக்கிறபடியால் 8 திருக்கைகளோடு சேவை சாதிக்கிறார். அஷ்டபுஜம். அதனாலதான் நம்முடைய பூர்வர்கள் எல்லாம் பெருமானுடைய திருக்கைகளை சேவித்து அதில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் சேவித்து, இது கண்டிப்பா நம்மை ரட்சித்து விடும், எந்த ஆபத்து வந்தாலும் காக்கும்னு ஆசை கொள்ளுகிறார்கள். அலர்மேல் மங்க தாயார், பத்மாவதி நாச்சியார். அருகில் இருப்பதோ கஜேந்திர புஷ்கரணி தீர்த்தம். மகாசந்தர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் பெரும் கடும் தவம் புரிந்தார். வழக்கம்போல் இந்திரனுக்கு இந்த முனிவர் நம்முடைய பதவி அடைவதற்கு தான் ஆசைப்படுறார் போல் இருக்கு அப்படின்னு நினைத்து அப்சர ஸ்திரீகளை அனுப்பினான். யானைகளை கூட்டமாக அனுப்பினான். ஆண் யானை பெண் யானைகளோட கொண்டாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு முனிவருக்கும் சித்தம் கலங்கி போய் தானும் ஒரு யானை உருவத்தை எடுத்துக்கொண்டு வெகு நாட்கள் பெண் யானைகளோட விளையாடி கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு முனிவரை சந்தித்து தன் நிலைமையை எடுத்துரைக்க அஷ்டபுத தெம்பெருமானுக்கு 14,000 மலர்களை கொண்டு பூசிப்பாய்னு சொல்ல அவரும் ஒரு புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக இங்கிருக்கும் புஷ்கரணியில் கால் வைத்தார். நமக்கு ஏற்கனவே கதை தெரியும். ஆனை ஒன்று குளத்திலே கால் வைக்க முதலை பீடித்தது. அதே போல இந்த திவ்யதேசத்திலும் அதே சரித்தந்தான். முனிவர் யானை வேஷத்தில் இருக்கார், அவரும் குளத்துல கால் வைத்தார், முதலை பீடித்தது. அப்ப பெருமானை நோக்கி அலற இதே எம்பெருமான் தான் கஜேந்திர வரதனாய் இந்த யானை ரட்சித்து முனிவருக்கும் தன்னுடைய ஆசையிலிருந்து விடுதலை அடித்தான்னு சரித்திரம். அதனால அட்டபயகரத்தான சேவித்தோம். தொட்டபட 8 தோலாத வெண்ணியான் அட்டபயகரத்தான் அஞ்ஞான்னு குட்டத்து கோள் முதலை துஞ்ச
குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்குச் சார்பு. குட்டத்துக்கோள் முதலையை துணித்தது, முதலை அறுத்தது நம்முடைய அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், இது முதலான எல்லாவற்றையும் தொலைத்தெரிகிறா போலே அஷ்டபுஜ தெம்பெருமானுக்காக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்தோத்திரமே அனுகிரகித்துள்ளார். 8 திருக்கைகளை எட்டாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் 8 கைகளாலே நம்மை எட்டி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே விடைபெற்று அடுத்து திருத்தண்கால் அத்புத திவ்யதேசம் வேதாந்த தேசிகனுடைய திருவவதார ஸ்தலம். விளக்கொளி எம்பெருமான் என்னும் தீப பிரகாசன் என்னும் பெருமானுக்கு திருநாமம். உலகமெல்லாம் இருட்டு சூழ்ந்து போக தானே ஒளியாய் தானே தீபமாக இருந்து இருட்டை விலக்கினபடியால் இவ்வெம்பெருமானுக்கு விளக்கொளி எம்பெருமான் என்று திருநாமம் இட்டார்கள். பல பல திவ்யதேசங்களிலே பெருமான் விளக்கோடு எழுந்தருளியிருக்கார். இங்கு தானே விளக்காக இருக்கிறார். மரகதவல்லி நாச்சியார் சரஸ்வதி தீர்த்தம் குளிர்ந்த சோலை தண் தன்மை குளிர்ந்தது, கா சோலை குளிர்ந்த சோலைகளோடு இருக்கிறபடியால் இந்த திவ்யதேசத்துக்கு திருத்தண்கால்னு திருநாமம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று திருமங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான போஷனம். அவ்வெம்பெருமான சேவித்து கொண்டோம். இங்கே வேதாந்த தேசிகன் ஞானமுத்திரையோட உயர்ந்த ஆச்சரியமான சிம்ஹாசனத்தில் எழுந்தருளியுள்ளார். அவரையும் சேவித்து கொண்டு அடுத்த எம்பெருமான் திருவேளிக்கை ஆளரி நரசிம்ம பெருமானை சேவிப்பதற்காக வந்துள்ளோம். நிருசிம்மன் நரசிம்ம மனிதன் மிருகம் இரண்டும் கலந்தது. மனிதனும் சிங்க உருவமும் கலந்தது. ஆள் அரி, அரின சிங்கம், ஆள்னா மனிதன், ஆளரி மனிதனும் சிங்கமும் கலந்த உருவத்தில் பெருமாள் இருக்கார். வேளுக்கை வல்லி நாச்சியார் நரசிம்ம உருவத்திலே எழுந்தருளிறார். அமிர்தமயமான எம்பெருமான் மண்ணு மதில் கச்சி வேளுக்கை அழரியை என்று திருமங்கியாழ்வார் பாடுகிறார். மண்ணகரம் மாமாட வேளுக்கை என்னும் ஆழ்வாருடைய மங்களாசாசனம். காமாசிகாஷ்டகம் என்னும் ஒரு பிரபந்தம் ஸ்தோத்திர நூல். அதை வேதாந்த தேசிகன் வேளுக்கை ஆளரி பெருமானுக்காகவே சமர்ப்பித்தார். இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் மூலமூர்த்தி நரசிம்ம பெருமான் இருக்கிறார். ஒரு சிறிய வடிவத்தில் உற்சவமூர்த்தி நரசிம்மனையும் சேவித்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். வேளுக்கை ஆளரி எம்பெருமானிடத்திலே விடைபெற்று அடுத்து திருவெஹா சைன திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கார். யதோக்தகாரி என்னும் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்னும் அவருக்கு திருநாமம். வேகவதி 6 பிரம்மாவனுடைய யாகத்தை அழிப்பதற்காக ரொம்ப வேகமா ஓடி வந்தாள். அவளுக்கு அணை போட்டு தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வெஹ்கணை வேகவதியை அணை போட்டு தடுக்கிறதுக்கு பெருமாள் குறுக்கே படுத்து கொண்டார். அதனால வெஹ்கணைன்னு பேர் இருந்தது. அது மருவி திருவெஹா என் ஆயித்து. நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெஹ்கண கிடந்த தென்னிலாத முன்னலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு திருமழிசாழ்வாருடைய பாசுரம். திருவெக்காவிலே யதோக்தகாரி சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோமளவல்லி தாயார். இங்கே ஆழ்வார்களில் முதல்வராக அவதரித்த பொய்கை ஆழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம் இந்த திவ்யதேசத்திலே. திருமழிசை ஆழ்வார் தன் சிஷ்யனான கணிகண்ணனோட கூட நெடுங்காலம் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி உள்ளார். அவ்வாழ்வார் சொன்னபடிக்கு படுக்கையை சுருட்டி கொண்டு எழுந்தபடியாலே திருமழிசையாழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். முன்னாடி பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், இப்போ திருமழிசையாழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நாளைக்கு நாம் இந்த பெருமானை சேவிச்சுட்டு வந்தோம், நாம் சொன்ன வண்ணம் செய்ய போகும் பெருமாள். அதனால எப்போதும் அடியார்கள் சொன்னதுக்கேற்று பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருவெக்காவிலே சேவித்து கொண்டு அடுத்து திருக்கல்வனூரை நோக்கி புறப்பட்டோம். காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே சிறிய சன்னிதானத்தில் இந்த பெருமாள் எழுந்தருளி உள்ளார். ஆதிவராக பெருமான் மேற்கு நோக்கி நின்ன திருக்கோலம். அஞ்சலை வல்லி நாச்சியார் நித்திய புஷ்கரணி கச்சி கல்வா என்று பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி கூப்பிடுறார். திருக்கல்வனூர், இவனே கல்வன் தானே, அவனா கல்வன்? பெருமானுக்கு சொத்தா இருக்கிற இந்த ஆத்மாவை போய் நமது நாம திருடின்னு இருக்கோம் பாருங்க, நாம தான் கல்வன். ஆனா அவனை தேவையில்லாம கல்வன்னு சொல்லுகிறோமே. திருக்கல்வனை சேவித்தோம், நம்முடைய உள்ளத்தை அவன் கொள்ள கொண்டு விட்ட